இது உங்கள் விடுதலை நேரம். இன்று நாம் தியானிக்க போகிற வசனம் யோவான் 15:7. நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். நிறைய நேரங்களில் நம்ம நினைக்கிறோம், நம்ம நிறைய ஜெபம் செய்கிறோம், ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பார்த்திங்கன்னா எதுக்குமே பதில் தரலை. ஏசப்பா எனக்கு மட்டும் பதில் தர மாட்டுறாரு, நான் எவ்வளோ ஜெபிச்சாலும் அது எனக்கு கிடைக்க மாட்டுது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். பட் வசனம் ரொம்ப தெளிவாக சொல்லுது, நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் என்று. ஸோ நாம் ஜெபிக்கிற காரியங்கள் நமக்கு செய்யப்பட வேண்டும் என்றால் நாம் என்ன பண்ணணும்? ஆண்டவருடைய வார்த்தை நமக்குள்ளே நிலைக்க செய்யணும். அதாவது ஆண்டவருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிந்து அதன்படி நம்ம நடக்கணும். ஸோ இப்போ நம்ம ஆண்டவருடைய வார்த்தையில் நம்ம நிலை பெற்று இருக்கும்போது நாம் ஆண்டவரை நோக்கி என்ன விண்ணப்பம் செய்தாலும் அதை ஆண்டவர் நமக்கு தருகிறதற்கு வல்லமை உள்ளவராய் கூட காணப்படுகிறார். ஸோ இனி உங்களுடைய ஜெபத்துக்கு பதில் வரவில்லை என்றால் நம்மளுடைய வாழ்க்கையில் ஆண்டவருடைய வார்த்தையை நிலைநிறுத்துங்க. ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென்.